தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமே. இந்த வாரத்திலிருந்து தேவனுடைய சித்தம் நம் செழிப்பாக இருப்பதுங்கிற காரியத்தை பார்க்க வரோம். ஆமே. இப்படி சொல்லலாம் பாருங்க, செழிப்பு என்பது என்னை குறித்த தேவனுடைய சித்தம். ஆசீர்வாதம் என்பது தேவன் என்னை குறித்த ஒரு சித்தம். ஏன்னா பைபிள் சொல்லுது, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் அவர் சித்தத்தை அறிகிற அறிவு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ அவருடைய சித்தம் என்னன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க நான் எப்படி வாழ்றது, எப்படி முன்னேறுறது அப்படின்னு சொன்னால் மீண்டும் எங்கே தான் போகணும்? சித்தத்துக்கு நேராக தான் போகணும். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்னு சொன்னால் உடனே பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் இந்த பூலோகத்தில் தான் வாழ்கிறோம், இந்த பூலோகத்தில் தான். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படவும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை அடையவும் ஒரு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் சித்தன்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குறாரு. எதா கற்றுக் கொடுக்குறாரு? பரலோகத்தில் இப்படி சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஆமென். அப்போ பரலோகத்தில் அவருடைய சித்தம் நடக்குது, அதே போல் பூமியில் நடக்கணும்னு விரும்புகிறார். அப்போ பூமியில் நடக்கணும்னா அந்த சித்தத்தை என் சித்தமாக நான் எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஒரு குடும்ப சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னா பலதரப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனையில் கையாள்வதற்கு நாம தான் அதை நம்ம பொறுப்பெடுக்கணும். ஒருத்தங்க யாராவது பொறுப்பெடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறது? அப்போ இன்னைக்கு இந்த பூலோகம் அவர் விரும்புகிற மாதிரி இல்லை, ஆனால் அவர் விரும்புகிற மாதிரி மாற்றும்படியே கத்தமலை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறது? அதான் சொல்கிற, பரலோகத்திலே அவர் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அது தானாக நிறைவேறதில்லை, நம்மளை கொண்டு தான் நிறைவேற்றுகிறார். ஏன்? எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு வச்சிருக்கிறார்ல சித்தம். அந்த சித்தத்தை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்போ நான் நினைக்கணும் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறது? அப்போ யாராவது ஒரு பாவமோ ஒரு அநியாயமோ அட்டுழியமோ பண்ணும்போது அவன் தேற மாட்டான், அவன் திருந்த மாட்டான், அவன் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறது ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஒரு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வீணாவே போனா போகிறான் அப்படின்னு விடுறவங்க என்ன பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரம் வீணா போகுதுன்னு விடுறவர் இல்லவே. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ வீணா போகுதுன்னு விட்டுருந்தாருன்னா நான்லாம் போச்சிருக்க முடியாது. இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, எப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட ஆட்களை அனுப்பி சொன்னாருன்னு தெரியாது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? என்னை சிறு வயதிலே கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் நான் வெறுத்து வேணாம் 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 வேணான்னு ஒதுக்கிட்டு தான் இங்கேருந்து நான் சிங்கப்பூருக்கு போனேன் இல்லையா? ஆனால் அங்கே போய் கர்த்தர் சந்திக்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படும் சித்தம் வச்சதால எங்கே போனாலும் ரட்சிப்புள்ளார கர்த்தர் நடத்தினார். எத்தனை ஆமீன் சொல்றது? அப்போ இன்னைக்கு அதை நான் நம்புகிறேன். அதனால தான் மற்றவங்களை எனக்கு, அதாவது நான் நேசிக்கிறவங்க இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களே ஒரு பாவத்திலையோ எதுலையோ இருந்தால் கூட நான் அவங்கள பாவின்னு ஒதுக்குறதே இல்லவே இல்லை. ஒருவேளை அவங்க குடியில் அடிமையாக இருக்கலாம், இல்லைன்னா போதை பழக்க அடிமையாக இருக்கலாம், அதெல்லாம் நான் அவங்கள வெறுத்து ஒதுக்குறதே இல்லை. என்ன மூக்க பிடிச்சிட்டு அதை அவங்க சத்தியத்தை சொல்கிறோம். ஏன்னா எல்லாம் ரட்சிக்கப்படும் தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? அப்போ ரட்சிக்கப்படும் தேவன் விரும்புகிறான்னு சொல்லி அந்த ரட்சிப்பை கேட்ட காரியங்கள் செய்யும் போது அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணுது? உண்டாகு. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுது? இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நான் நல்லா இருக்குன்னு தேவன் விரும்புகிறாரு, அதே போல் மற்றவங்க நல்லா இருக்குன்னு தேவன் விரும்புகிறார். இது நடிப்பில் தான் கர்த்தர் இயங்குறார். வேற மாதிரி எப்போ இயங்குறது இல்லவே இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா நிறைய காரியங்கள். இன்னைக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்து தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தான், இயேசுவை மனுஷனா வந்து வாழ்ந்து காமிச்சார். எத்தனை பேருக்கு புரியுது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் போய் கடன் வாங்கலை. ஆமா தானே இல்லையா? வரி கேட்குறாங்க இல்லையா? வரி நம்மளாம் என்ன பண்ணுவோம்? வரி கேட்ட உடனே கடன் வாங்கி தான் வரியை கட்டுவோம். ஆனால் கடன் வாங்கவே. அப்போ யோசிச்சு பாரு, நான் கடன் வாங்கி கட்டுறேன்னா
இன்னைக்கு முடிவு பண்ணணும், நான் கடன் வாங்கி கட்டக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து மனுஷனாக தான் வந்தார் இல்லையா? 100 இப்போ நம்ம பைபிள் காலேஜில் கூட சொல்லி கொடுத்தாரு இல்லையா? 100% அவர் காட், 100% அவர் மேன் இல்லையா? ஹியூமனாக இருந்தார். அப்போ ஆனால் அவருக்கு மாத்திரம் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, ஆசீர்வாதம் வருது, குறைவில்லாமல் என்ன பண்ணுது. அப்போ ஏன் நடக்குதுன்னா, அவர் எப்போதும் பரலோகத்துடைய சித்தத்தை செய்வதே ஒரு போஜனமாக இருந்துச்சு. அப்படித்தான் சொல்லுது இல்லையா? தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வதே அவருக்கு ஆகாரமாக செஞ்சார். ஆகாரத்துக்கு அடுத்தது அல்ல இல்லையா? அப்போ அதுதான் எனக்கு வாழ்வு, அதுதான் அப்படின்னு அவர் வாழ்ந்தார். அதனால அவருக்கு எல்லாமே சாதகமாக இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது? அப்போ இன்னைக்கு யோசிக்கணும், அப்போ எனக்கு எல்லாமே சாதகமாக மாறுமா? அப்போ எல்லாம் சாதகமாக மாறும்னா நான் மாறும்போது தான். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற மாதிரி இல்லவே இல்லை. உலகத்தில் மனுஷனவன வந்தாரே தவிர, உலகத்தில் ஆசை பாசம், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் அவர் சிக்கிக்கவே. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியா அவருடைய சித்தத்துக்குள்ளார நான் வரும்போதெல்லாம், அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் போதெல்லாம் கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதங்கள் என் மூலமாக நிறைவேறி கொண்டு என்ன பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ இன்னைக்கு அதன் அடிப்படையில் தான் பார்க்க இருக்கிறோம். அதில் இதை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்க இருக்கிறோம். அப்போ அந்த சித்தத்தின் அடிப்படையில் நான் வாழும்போது எனக்கு வாழ்வு உண்டு. அப்படி சித்தத்தின் அடிப்படையில் வாழும்போது எனக்கு செழிப்பு உண்டு. அப்படி சித்தத்தின்படி வாழும்போது எனக்கு நல்வாழ்வு உண்டு. அப்படி சித்தத்தின் வாழும்போது எனக்கு ஏராளம் உண்டு. அப்போ சித்தத்துக்கு விரோதமாக வாழாமல் சித்தத்துக்குள்ளார வாழணும். அதாவது தேவனுடைய விருப்பத்துக்குள்ளார வாழணும். அப்போ தேவனுடைய விருப்பத்துக்குள்ளார நான் வாழும் போதெல்லாம் எனக்கும் வாழ்வு, மற்றவர்களுக்கும் வாழ்வு. ஆமென். சரி, இப்போ இதன் அடிப்படையில் சில காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, இங்கே யோவான் சொல்கிறாரு. யோவான் ரொம்ப அற்புதமான சீஷன் இல்லையா? ஏன்னா அன்புல வாழ்ந்தவன் ஏசப்பா, அன்புல வாழ்ந்தவன், நல்லா அன்புல ஊறி போனவன். அப்போ அப்படி அன்புல வாழ்ந்தவன், இன்னும் சொல்ல போனால் அவருடைய மார்புல சாய்ந்திருந்தவன். இல்லை நமக்கு தெரியும் வர பற்றி இல்லையா? அவ்வளோ அன்பு நிறைந்த அந்த யோவான் ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே கற்றுக் கொடுக்குறாரு. அவ்வளோ அன்புல, தேவனுடைய அன்புல இருந்த அந்த யோவான் இங்கே சொல்லும்போது காயுவுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அடுத்த கட்ட ஊழியத்துக்கு அவனை ஆதாயப்படுத்தி அவனை செயல்படுத்தும் போது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லும்போது, முதல்ல சொல்லும்போது சத்தியத்திற்கு எதுக்கு. அப்போ காயுவை என்ன சொல்றாரு? சத்தியத்துக்கு சாட்சியா என்ன பண்ணும்? அப்போ இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். சத்தியம்னா இயேசுனா சத்தியம் இல்லையா? அப்போ சத்தியத்துக்கு சாட்சியா நீ வாழணும் அப்படிங்கிறது ஒன்று சொல்றாரு. ரெண்டாவது சொல்லும்போது சொல்றாரு, அடுத்த வசனம் சொல்லும்போது, பிரியமானவனே உன் ஆத்துமா. அப்ப தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றும்படியா என் ஆத்துமா, என் மனது, என் சரீரம் இயங்கும் போதெல்லாம் அதுல எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம செழிப்பு ஆசீர்வாதம் சொல்லும்போது ஏதோ அது நமக்குரிய காரியம் இல்லை, இது தேவனுக்குரிய காரியத்தை செயல்படுத்தும்படியா கர்த்தர் நம்மளை அனுமதிச்சு நம்மளை காரியங்களை என்ன பண்ண செய்ய வைக்கிறார். ஆமென். அப்ப இங்க சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் இல்லையா? இது ஆங்கில மொழி பேப்பர்ல பார்த்தோம்னா செழிப்பா இருக்குன்னு வேண்டுகிறேன்னு சொல்றாரு. இங்க சொல்லும்போது சுகத்தை குறித்து சொல்லுது. நமக்கு தமிழ் கொஞ்சம் இங்கிலீஷ் பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் நமக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஒன்று செழிப்பாகவும் இருக்கணும், ஒன்று சுகமாகவும். அப்போ இங்கே சொல்லும்போது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான், ஆத்மாவா இருக்கிறான், சரீரமா இருக்கிறான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆவி ஆத்மா சரீரம் என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஆமென். இங்க சொல்றாரு, சொல்லும்போது ஆவி ஆத்மா சரீரா இருக்கிறான். ஆனால் அவன் வாழணும்னா எதுலதான் முதல்ல வாழணும்? ஆத்மாவில் என்ன பண்ணவன்? அப்ப பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல, அதாவது உன் ஆத்துமா தேவனுடைய சத்தியத்துல வாழ்கிறது போல அப்படி வாழ்ந்ததுன்னா கண்டிப்பா சரீரத்துல சுகம் என்ன பண்ணும். இது பேர் ஆமென் சொல்றது. அப்ப நம்ம சரீர சுகத்தை குறித்து யோசிக்கிறோம். எப்படி எனக்கு சரீர சுகம் வரும்னா சத்தியத்துல என் ஆத்மா வாழணும், என் மனது எண்ணங்கள் சத்தியத்துல நிறைஞ்சிருக்கணும். சத்தியத்தில் நிறைஞ்சிருக்கும் போதுதான் அதுல இருந்த சுகம் என்ன பண்ணும். அப்ப நீங்கள் நானும் சுகமா இருக்குன்னு விரும்புறோம், எல்லா ஆசீர்வாதத்தை இருக்குன்னு விரும்புறோம்னா சத்தியத்துல நம்ம என்ன பண்ணோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஏன்னா இருக்கிற வசனம் இந்த இதுல அதிகாரம் கிடையாது, ஒரே அதிகாரம் தான். இதுல 14 வசனம் இருக்குது. 14 வசனத்துல 5 இடத்துல சத்தியம் 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 என்ன பண்ணுது? எத்தனை இடத்துல வருது? இருக்கிறதே 14 வசனம், அதுல 5 இடத்துல சத்தியம். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்.
யோவான் தான் சொல்றாருங்க 8:32. யோவான் 8:32 சொல்றாரு இல்லையா? இல்லைங்களா? ஞாபகம் இருக்குதுங்களா? 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை. அப்ப யோசிச்சு பாருங்க, பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா சத்தியத்துல வாழ்ந்துச்சுன்னா, சத்தியத்தை கை கொண்டுச்சுன்னா, சத்தியத்துல காரியங்களை செஞ்சுச்சுன்னா, அது கண்டிப்பா செழிப்பா தான் என்ன பண்ணும்? அதாவது சுகமா தான் இருக்கும், ஆரோக்கியமா தான் இருக்கும். அதாவது சத்தியத்தையும் அறிவு சத்தியம் உங்களை. அப்ப நீ விடுதலையா இருக்குன்னு நினைக்கிற. எதுல விடுதலையா இருக்குன்னு நினைக்கிற? ஆவியில விடுதலையா இருக்குன்னு நினைக்கிற, ஆத்மாவில விடுதலையா இருக்குன்னு நினைக்கிற, சரீரத்துல விடுதலையா இருக்குன்னு நினைக்கிற, கையின் பிரயாச விடுதலையா இருக்கிற. அப்ப விடுதலை வேணும்னு நினைக்கிற நீ எதுக்கு நேரா வரணும்? சத்தியத்துக்கு நேரா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனுடைய சித்தம் நான் செழிப்பா இருப்பது அப்படின்னு சொன்னா, அந்த சித்தத்தை நான் என்ன சித்தமா எடுத்துக்கிட்டு, விருப்பமா எடுத்துக்கிட்டு, சத்தியம் என்ன சொல்லுது அதன்படி வாழணும். ராமியம் சொல்லுது. அதான் நான் காலையில கீழப்பல் கத்து கொடுத்தேன். சத்தியம் சொல்லுது கடன் வாங்கக்கூடாதுன்னு. நீ உலகத்துல கடன் வாங்காத ஆளே இல்லவே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் கடன் வாங்குறோம். நான் சொல்றது 5-10 பஸ்ஸுக்கு போயிட்டு வரேன், அது சொல்ல வரல. அதை வாங்கினா தான் வேலையை நடக்குன்னு கண்டிஷன் என்ன பண்ணுது? அப்போ அதை வாங்கினா தான் கடன் நடக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இதுதான் உலகம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் தவறுன்னு என்ன பண்ணுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா எதுல வாழ்கிறது போல? சத்தியத்தில் வாழ்கிறது போல. அப்ப உங்க வாழ்க்கைய, உங்க குடும்பத்தை, உங்க மனதை, எண்ணத்தை எதால கட்ட முடியும்? சத்தியத்தால கட்ட முடியும். அப்ப சத்தியத்தால நீங்க கட்டப்பட்டீங்கன்னா அந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? எல்லாவற்றிலும் விடுதலையை கொண்டு வரும். அப்ப விடுதலையே வரணும்னு நினைக்கிற நாம சத்தியத்துக்கு காது கொடுக்காம, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தா வேலை செய்யவே. அதான் ஆபிரகாமை குறித்து சொல்றோம். ஆபிரகாம் எப்படி அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான்னா, அந்த சத்தியமுள்ள வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். வேற ஒன்றும் அவன் செஞ்சது ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? முதல்ல கீழ்ப்படிஞ்சான். அப்ப அந்த கீழ்ப்படிதல் விசுவாசம் தான் அவனுக்கு ஆசீர்வாதம் என்ன கொண்டு வந்து. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், பிரியமானவன், ஆத்மா வாழ்கிறது போல உன் மனது எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையில சத்தியத்துல நிறைஞ்சு இருந்துச்சுன்னா, அந்த சத்தியம் கண்டிப்பா என்னதான் கொண்டு வந்து கொடுக்கும்? உனக்கு விடுதலை கொண்டு வந்து. அப்ப விடுதலை உள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? சுகம் உள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ முடியுமான்னா வாழ முடியும்னு பைபிள் என்ன பண்ணுது? அதான் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், விசுவாசிக்கிறவனுக்கு அது எந்த அடிப்படையில் சொல்லுது பாருங்க. 9:23 அந்த வசனம் வருது. எதுல வருது? 9:23 வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாரும் சுகமா இருக்கு தேவன் விரும்புறாரா? அவர் சித்தமா? ஆமா. ஆனா அந்த சித்தத்துக்கு விரோதமா அங்க ஒரு காரியம் என்ன பண்ணுது? இருக்குது. அப்ப அந்த காரியத்தை கர்த்தர் எப்படி அழகா டீல் பண்றாரு பாருங்க. அங்க சொல்லப்படுகிறது, அங்க 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு. அப்ப உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம், அதாவது தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும்? சொல்லுங்க, எல்லாம் கூடும். சொல்லுங்க, எல்லாம் கூடும். அப்ப அங்க எல்லாம் கூடுன்னு சொல்லும் போது ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு தான் அங்க சொல்றாரு. என்ன அங்க பிரச்சனைங்கன்னு சொன்னா, ஒரு தகப்பன் பிள்ளை இருக்கிறாங்க. யார் இருக்கிறான்? ஒரு தகப்பன் பிள்ளை இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு அசுத்த ஆவி, ஊமையும் செவிடுமான ஆவி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு அசுத்த ஆவி அவனை அலகழிக்குது. சரிங்களா? அவனை எப்போ பிடிச்சி அலகழிக்குது அப்படின்னு சொன்னா, சிறு வயதுல இருந்து. எப்ப இருந்து? சிறு வயதுல இருந்து அவனை அலகழிக்குது. சிறு வயதுல அலகழிக்கும் போது எப்படி அலகழிக்குதுன்னா, தீயில கொண்டு போடுது, அதில் தப்பிச்சு வந்துடுறான், தண்ணீர்ல போகுது, தப்பிச்சு வரான். அவன் தப்பிச்சு வரல, தகப்பன் என்ன பண்றாரு? பாதுகாத்து 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 கொண்டு வரும். இன்னைக்கு நாம பாருங்க, பிள்ளைகளை பாதுகாத்து பாதுகாத்து கொண்டு வரோம், எவனாவது கூட்டு போயிடுறான். என்ன பண்றான்? கூட்டு போயிடறான். என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க பாட்டி வளர்க்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவான்னு பாரு, வந்த உடனே ஒருத்தனையும் உள்ள விட மாட்டாங்க வீட்டுக்குள்ளார. அவன் மாட்டி வீட்டிலே இருக்கிறான்டா, நீ போய்கிட்டே என்ன பண்ணு இரு. ஏன்னா அவன் வந்துட்டா நம்ம என்ன பண்றோம்? கூட்டிடுவோம் இல்லையா? இவ யோசிச்சு பாருங்க, அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆனா கூடாம இருக்கிறது இல்லவே. அப்ப ஏன் கூடாம இருக்குன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி பழகுறோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துல இருக்கிறீங்க, ஒரே மாதிரி பழகவே. அதுதான் வேலை சொல்லுது ரோமர் 12 உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா என்ன? உலகத்துல இருக்கிற மாதிரி தான் நானும் இருக்கிறேன். அவங்களுக்கும் கை இருக்குது, கால் இருக்குது, எனக்கும் கை இருக்குது, கால் இருக்குது இல்லைங்களா? அவங்களும் பேசுறாங்க, நானும் பேசுறேன். அவங்களும் வேலை செய்யறாங்க, நானும் வேலை செய்யறேன். அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நானும் கஷ்டப்படுறேன். அப்படியா? அப்படி இல்லை. அவங்க எல்லாரும் கஷ்டப்படலாம், நானும் கஷ்டப்படலாம். ஆனா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன பண்ணுது? எத்தனை பேருக்கு புரியுது? வித்தியாசம் இருக்குதா? அப்ப வித்தியாசம் எதுல காமிக்குன்னு சொல்றது காமிக்கணும் தெரியுமா? அவர்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவர்கள் பேசக்கூடிய பேச்சில் தான் வித்தியாசமே தெரியும்.
ரட்சிக்கப்பட்டவங்களான்னு சொல்லும்போது நம்முடைய பாடி லாங்குவேஜ் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டிருந்தா பொட்டு வச்சிருக்காது, ரட்சிக்கப்பட்டிருந்தா பூ வச்சிருக்காது, ரட்சிக்கப்பட்டிருந்தா மெட்டி போட்டிருக்காது, ரட்சிக்கப்பட்டிருந்தா தாலி போட்டு, இதுதான் நம்முடைய ஐடென்டிஃபை. ஆனா பைபிள் அப்படி ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. பைபிள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா, பேசுற வார்த்தையை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா நாம உலகத்துல என்ன ஐடென்டிஃபை பண்றோம்? வெள்ளைப்பட போட்டுட்டு போனா அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, சபைக்கு போற பிள்ளைன்னு நினைச்சிடறோம். ஆனா எப்படி இந்த உலகத்தை பத்த வேஷம் தெரியும்னா, உலகத்துல அவனுக்கும் கஷ்டம் இருக்கும், எனக்கும் கஷ்டம் இருக்கும். ஆனால் அவன் பேசுற பேச்சு வேறையா இருக்கும், நான் பேசக்கூடிய வார்த்தை வேறையா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க தகப்பனும் பிள்ளை பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை மத்தியில சீஷர்களை கொண்டு வரான். அவங்க தகப்பன் கொண்டு வரும்போது அந்த சீஷர்களா என்ன பண்ண முடியல, அந்த பிசாசின் ஆவியை அவன் திறத்தவே முடியலன்னு உடனே பாருங்க, நேரா அடுத்து யார்கிட்ட வரான்? அவன் ஏசு கிறிஸ்து வரான். ஏசு கிறிஸ்து வரும்போதும் பாருங்க, ஏசு கிறிஸ்து பேசும்போது ஏசு கிறிஸ்து கேட்குறாரு, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவன் சொல்கிறான், சிறு வயது முதல். எப்போ இருந்து நம்ம சிறுவர்கள் எது வரைக்கும் சொல்லுவோம்? ஒரு 10 வயசு வரைக்கும் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் இருப்போம். 5வது படிக்கிற வரைக்கும், 6வது படிக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருப்போம். இப்போலாம் 10வது படிக்கிற வரைக்கும் சிறு பிள்ளை தான் நமக்கு, இல்லையா? அப்போ ஏதோ ஒரு வயது, சின்ன வயசு. ஆனால் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டான். ஆனால் பெரிய ஆள் ஆனால் கூட அந்த பிரச்சனைக்கு தீரவே. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இத்தனை வருஷமாக நான் ஆராதிக்கிறேங்க, இத்தனை வருஷமாக நான் ஆண்டவரை நம்பி வரேன், இத்தனை வருஷமாக ஆண்டவருக்காக இதை செய்கிறேன், ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுன்னு சொன்னால், இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா கத்த சொல்கிறேன், இன்னைக்கு பிரச்சனை தீருது. ஹல்லேலூயா. எத்தனை ஆமேன்னு சொல்லுது? ஏன்னா நான் நல்லா இருக்குங்க தேவன் சித்தமாக என்ன பண்ணுது? அப்போ அந்த சித்தத்துக்கு நேராக வரும்போது என் பிரச்சனை மாறுது. ஏன் சித்தம் வேறையா இருக்கு, அவர் சித்தம் வேறையா இருந்தாலும் மாறவே. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் அங்கே பாருங்க, அப்பா கூப்பிட்டு வரான், சீஷர்களை திறத்த முடியல ஏசுகிட்ட வர்றாரு. ஏசுகிட்ட வரும்போது பாருங்க, அவன் சொல்கிறான் பாருங்க, ஏசப்பட சொல்லும்போது, சிறு வயது முதல்ல இப்படி நடந்துட்டு இருக்குது, ஒருவேளை உங்களால் வேணா முடிஞ்சிச்சுன்னா. அதுக்கு முடி போகும்போது நம்பிக்கையோட போயிட்டான் சீஷர்களை முடியணுன்னா. ஏசுகிட்ட வரும்போது என்ன யோசிக்கிறான்னா, நடக்குமா நடக்காத ஒரு ஆசிரியேஷன் உனக்கு என்ன பண்ணுது, அதை எடுத்து படிக்குமே. 9ஆம் அதிகாரம் மார்க்கில் 21 தான் அவர் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கு அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஆமென். இயேசு அவனை நோக்கி என்ன சொல்லிருக்கணும்? அவன் சொல்கிறான், உங்களால் ஏதாவது செய்யக்கூடுமானால் நீர் ஏதாகிலும். ஆமாம், அதை இன்னொரு மொழிபெயர் பார்த்தோம்னா, உங்களால் ஏதாவது முடியும்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு சாத்தியம்னா செய்யுங்கன்னா சாத்தியம் செய்ய வேண்டிய அவசியம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு முறை பார்த்துட்டான் சீஷர்களை, அதாவது அவங்களை சரிப்படுத்தவே முடியல. உடனே இங்கே வரும்போது அவனுக்குள்ளார இருந்த நம்பிக்கை கொஞ்சம் அற்று போயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் வாரம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை அற்று போகுதுன்னா, இன்னைக்கு இந்த சத்தியத்தின் பேரில், இந்த இயேசு பேரில் அதிக நம்பிக்கை என்ன பண்ணும்? வைக்கணும். ஆமென் சொல்லலாமா? அப்போ இங்கே சொல்கிறார் கேட்குறாரு பாருங்க, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளோ காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். நான் இதை கூட நம்ம வாக்குத்தத்தம் சொல்லும்போது சொன்னேன், நான் விசுவாசியாக இருக்கிறதா எனக்கு கூடுறதில்லை. நான் எந்த சபை விசுவாசிங்கிறதுக்கால எனக்கு வர்றதில்லை. விசுவாசியாக இருக்கிறேன்னா அது விசுவாசிக்கும் போது தான் அது கூடும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லும்போது விசுவாசிக்கும் போது எல்லாம் கூடுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? இவனுக்கு தேவை சுகம். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை எதை விசுவாசிங்க, அதில் என்ன பண்ணும்? இவனுக்கு தேவை சுகம் வேணும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து, உனக்கு சுகம் வேணுமா, விசுவாசிக்கிறியா, உனக்கு சுகம் உண்டாக்குன்னு சொல்லலை. புரியுதுங்களா சொல்கிறது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவராய். எத்தனை ஆமென் சொல்லுது? விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். ஆமென். அப்போ விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அதை விசுவாசிக்கும் போது கூடும்.
ஹல்லேலூயா. சரி, இப்போ இங்க சொல்றாரு, அடுத்து பாருங்களேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்ன பிறகு, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும் என்று. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னா, ஆனால் அடிக்கடி அவிசுவாசம் என்ன பண்ணுது, வந்துடுது. ஏன்னா நம்மளும் பாருங்க, நான் சொன்னல, இந்த வேலை செஞ்சு பார்த்தா அதை வச்சு இதை சரி பண்ணி முடிச்சிடலான்னு வந்து முடிக்கும் போது அது சரியா வரல, நமக்குள்ளார என்ன பண்ணும், ரொம்ப டவுன் ஆகிடும். ஆனால் பாருங்க, கர்த்தருங்க நம்ம கற்றுக் கொடுக்குறாரு, அந்த தகப்பனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அதே போல் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்பா நீ அவிசுவாசம் வருதா, அந்த அவிசுவாசை போக்கும்படி என்கிட்ட வா. ஹல்லேலூயா. எத்தவர் ஆமென் சொல்றது. அப்போ நீங்கள் முடிவு பண்ணும், என்னுடைய ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே இந்த அவிசுவாசம் இல்லாமல் என்ன விசுவாசத்தை என்ன பண்ணுங்க. ஆமென். அப்போ விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால. சொல்லுங்க, எதால விசுவாசம் வரும்? எந்த கேள்வி? எப்படி ஆண்டவர் செய்வார் நான் பார்க்குறேங்க கேள்வி இல்லை. அவர் செய்வாருங்கிற வார்த்தை எடுத்து நான் பேசும்போது எனக்கு விசுவாசம் என்ன பண்ணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவார், எப்படித்தான் ஆண்டவர் செய்கிறார் நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படி பார்த்தன்னா வராது, நீ பார்த்துக்கிட்டே தான் என்ன பண்ணும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், இதுவும் போகுது, நானும் பார்க்குறேன், இது போகுது, ஏதாவது உருப்பிடுதாருன்னா அப்படி இல்லை. கண்டிப்பாக கர்த்தர் இல்லையா, கர்த்தரை தேடுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன்னு விசுவாசிக்குன்னு சொல்லுது. அப்போ கர்த்தர்ட்ட வரும்போது ஏதாகிலும் கிடைக்குமான்னு வருதுல, கர்த்தர்ட்ட போகிற கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணும் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இங்கே சொல்லி கொடுக்குறாரு நமக்கு, அவிசுவாசம் போல யார்கிட்ட போகணும்? அவிசுவாசம் வரும்போது அவிசுவாசிட்ட போயிடக்கூடாது. யார்கிட்ட வரணும்? விசுவாசம் உள்ள தேவன்ட்ட. நாம எப்படின்னா அவிசுவாசம் வரும்போதெல்லாம் அவிசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற ஆட்கள் தான் போவோம். ஆனால் அங்கே போவோம், எங்கே வரணும் சொல்லுங்க? கர்த்தர்ட்ட வருவேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன். ஆமென். அப்போ விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். எந்த கேள்வி? தேவனுடைய வார்த்தை கேட்பதால். அதான் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறேன் வச்சு அந்த ஒரு. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், பலவீனமா உங்களுக்கு சுகவீனமா என்ன சொல்லணும், ரொம்ப பலவீனமாக இருக்குங்க அப்படி சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? ஆனால் என்ன நிலையில் இருக்கிறோம்? நம்ம பலவீனமாக தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஆனால் கர்த்தர் எப்படி சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அப்போ பலவீனமாக இருக்கிறேன்னா நம்ம பலவீனத்தை தியானிக்கிறோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம சொல்லுவோம்ல சில நேரத்தில், என்னம்மா நல்லா இருக்கியா, என்னமோ கிடக்கிறேன் போ அப்படி சொல்லுவோம். அப்படின்னா இங்கே பாரு, நான் கேட்டு ஒன்று நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும், இல்லைன்னா நல்லா நம்ம புதுசாக ஒரு வயானா அதை தான் தியானிச்சிட்டு இருப்போம். என்ன கிடக்கிறோம்போ, எனக்கு யார் இருக்கிறா, இவர் இருக்கிறா. அப்போனா நான் வேற எதையோ தியானிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து பற்றி தியானிக்கல, கிறிஸ்து யாருன்னு புரியல, கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு புரியல. ஒன்று மட்டும் புரியுது, என் பிரச்சனை எனக்கு நல்லா தெரியுது, என் தேவை நல்லா தெரியுது. அப்போ தேவை தெரியுது, பிரச்சனை தெரியுது, ஆனால் பிரச்சனைக்குரிய பதிலே நமக்கு தெரியலன்னா கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளவே. இப்போ தகப்பன் பார்க்குறா பாருங்க, சிறு வயதுலேருந்து பிள்ளைய கொல்லும்படியா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. தண்ணியில் விழுந்திருப்பான், ஆமாம் தானே, அதுலேருந்து அவனை காப்பாற்றுற உடனே அவன் காப்பாற்றப்பட்டுட்டான். ஆனால் தண்ணியில் விழுந்ததால் ஒன்று சளி பிடிச்சிருக்கலாம், ஜுரம் வந்திருக்கலாம், அதில் ஒரு மாதம் என்ன பண்ணிருக்கோம் போயிருக்கும் இல்லையா? அப்போ தீயில ஊந்துடுறான், என்ன பண்ணிருக்கோம், அவனை மேலே காயம் ஏற்படும். யோசிச்சு பாருங்க, இவனுடைய வேலையே என்ன? அங்கெங்கேயும் பார்த்து ஒவ்வொரு நாளும் தற்காத்தே நடத்திருக்கிறானே தவிர நிரந்தர தீர்வுக்குள்ளார அவனை நடத்தவே. இன்றைக்கும் நீங்களும் ஒரு வேலை இது வரைக்கும் நான் நிரந்தர தீர்வை நான் எனக்கு வந்ததே இல்லைன்னு நினச்சிங்க, தற்காப்புல வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்க நான் நல்ல தேவன் என்ன பண்ணுறேன். ஆமென். அப்போ என்ன சொல்லணும், என்ன செய்யணும்? நான் நிரந்தர தீர்வு எப்படி எனக்கு உண்டாகும்? விசுவாசிக்கிறவனுக்கு. எதை விசுவாசிக்கிறோம்? தேவன் உண்டென்றும் அவ தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவன்னு விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசிக்கும் போது என்ன நடக்கும்? எதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேனோ அதெல்லாம் என்ன பண்ணும்? எதுவும் ஆமென் சொல்றது. அப்போ எல்லாம் நடக்கும். சொல்லுங்க பக்கத்தில், எல்லாம் கூடும். சொல்லுங்க, எல்லாம் கூடும். ஆமாம், ஒரு வீடு கட்டலான் இருக்கிறேன். சாமி, அது இந்த ஊரில் கட்ட முடியாது. அப்படி நம்ம எதை தியானிச்சுட்டு இருக்கிறோம்? யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதெல்லாம் கேதர் பண்ணிருப்போம். என்ன பண்ணிருப்போம் இல்லைங்களா? வீட்லேயும் பிரச்சனை என்ன வருது? ஓம் பிள்ளை எப்படி இருக்கு, ஏன் பிள்ளை எப்படி,
பரவாயில்ல, ஒம்புலிக்கு ஏன் புள்ள பரவாயில்ல அப்படி வந்துடுறோம். ஆனால் நாங்கள் பற்ற வச்சுட்டு தான் வருவோம் இங்கே வரும்போது. இப்போ எதை கேதர் பண்ணுறோம்? எதெல்லாம் சரியில்லையோ அதை கேதர் பண்ணிட்டு வரோம். கேதர் பண்ண தப்பு கிடையாது, அதை வந்து பேசுறது தான் தப்பு. இப்போ உங்கள் பிரச்சனை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க, அதை இக்னோர் பண்ணிட்டு தள்ளிட்டு போங்கன்னு சொல்லல. பிரச்சனை இருக்குது, அதுக்குரிய பதில் என்ன? அந்த பதிலை நான் பேசுகிறேன்னா, அந்த பதிலை பேசுகிறேன்னா நான் சத்தியத்தை நடந்து கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ பிரியமானவனே, நான் ஆத்மா வாழ்கிறது போல என் மனது எண்ணத்தில் தேவனுடைய சத்தியத்தை வைத்து நான் நிறைத்து அதை பேச 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 எதெல்லாம் நான் பேசுகிறேனோ அதெல்லாம் என் வாழ்க்கை என்ன பண்ணும்? மூவ் ஆகிட்டு போய்கிட்டு என்ன பண்ணும்? இருக்கும். நீங்கள் இந்த செய்தி கேட்டதுன்னா தெரியும் எப்படி விசுவாசத்தில் மூவ் ஆகுறது அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தில் பேசும்போது தான் மூவ் ஆகுறதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? இந்த கோலியாத்து தாவீது யுத்தம், அந்த யுத்தத்தில் தாவீது எப்படி ஜெயிச்சான்? முதல்ல பேசி பேசி ஜெயிக்கிறான். முதல்ல என்ன பண்ணுறான்? எதை பேசுகிறான்? பிரச்சனையே பேசல, அவனுக்கு என் தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியுது, அதை பற்றி தான் பேசுகிறான் இல்லைங்களா? இவன் என்ன ஈட்டியோடும் கேடகத்தோடும் வரான். என் தேவனுடைய நாமத்தில் நான் என்ன பண்ணுறேன்? அப்போ நாமத்தை உயர்த்துறான். யார் எதை உயர்த்துறான்? அப்போ நாமத்துடைய உயர்த்துறான். நாமத்துடைய வல்லமை அவனுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நாமத்துடைய வல்லமை அவன் பயன்படுத்தும் போது அதில் வெற்றி அடைகிறான். ஆனால் அவன் இதில் வெற்றி அடைகிறான். அவன் வந்து நிற்கிறான் கோலியாத்து. அவனுடைய பலத்திலையும் அவன் வைத்திருக்கிற அந்த ஆயுதங்களை நம்பி தான் அவன் வரான். ஆனால் இவன்ட்டு ஆயுதம் இல்லை, ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ நீங்கள் எதை வச்சு முன்னேறலாம் அப்படின்னு சொன்னால், தேவனையும் தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் முன்னேற முடியும். வேற முன்னேறவே சொல்லுங்க பக்கத்தில். முன்னேறணுமா, நல்லா வாழணுமா, ஆசீர்வாதமாக இருக்கணுமா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, அதை வச்சாதான் முன்னேறலாம். ஆமென். அப்போ யாராவது உங்கள்கிட்ட அவிசுவாசம் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். அவிசுவாசம் பேசும்போது உடனே விசுவாசம் பேசுறீங்களா, அவங்க கேட்டுருவாங்க, கேட்க மாட்டாங்க. அந்த இடத்த விட்டு முதல்ல வெளில வரணும். என்ன பண்ணும்? அதுதான் சங்கீதம் 1 சொல்லுது, எங்கே நிற்கக்கூடாது, எங்கே உட்காரக்கூடாது இல்லையா? ஏன்னா அவன் பாவி எதை தான் பேசிகிட்டு இருப்பான். ஆமாம், நானும் இந்த பார்க்கில் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு என்ன தான் பேசுகிறான்னு. இந்த குளத்தில் நான் வாக்கிங் போவோம் பாருங்க, ஒரு 3-4 ரவுண்டு போவோம் காலையில் சாயந்தரம். அப்படி போயிட்டு இருந்தேன் பாருங்க, என் பின்னாடி வரவங்க நல்லா சாப்பிட்டு தான் நல்லா குறை சொல்கிற மாதிரி ஆளு நல்லா வருவாங்க. இப்படி போகிறாங்க, நானும் வேக்குன்னு போவோம் பாருங்க. அப்போ என்ன தான் பேசிட்டு வரானோ அப்படின்னு கேட்டால் வேறு எதை பற்றியும் பேசலை. ஆண்கள் எதை பற்றி பேசிட்டு வராங்க தெரியுமா? நேற்று என்ன சாப்பிட்ட, என்ன குடிச்ச, எத்தனை பேர் குடிச்சிங்க, நல்லா இருக்கிற ஆள். காரணம் அமைச்சிடுறான். காரில் ஒன்று போட்டிருந்தேண்ணா, ஒன்று வாங்கினேண்ணா, 4 பேர் முடித்தோம். இதை தான் பேசிட்டு வரான். ஆனால் வாக்கிங் வந்துட்டு இருக்கிறான். குடித்தாலும் வாக்கிங் வந்துடுறான். பொம்பளை புள்ளிவா லேடிஸ் வராங்களே, லேடிஸ் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, மாமையார் என்ன பண்ணாங்க, மாமனார் என்ன பண்ணாங்க, உன் நாத்தனார் என்ன பண்ணாங்க. இதை தான், வேற எதுவுமே ஒருத்தங்களாவது நீ பாரு, உன் மாமியாருக்கு முன்னாடி உன்னை கத்தரை வாழ வைப்பாரு, உன் நாத்தனாருக்கு முடி கத்தர், அப்படி யாரும் என் காதில் பேசுகிற மாதிரி இல்லை. நானும் மாத கணக்காக போயிட்டேன். பிப்ரவரி மாதத்துலேருந்து போயிட்டு இருக்கிறேன் வாக்கிங்கு. ஒரு ஆளு கூட வாழ வைக்கிற மாதிரியோ உயர்த்துற மாதிரியோ மேன்மைப்படுத்துற மாதிரியே பேசலை. அழிந்து போகிறதுக்கு நடக்குது. அழிந்து போகிறது என்ன பண்ணுது? ஆனால் 6 ரவுண்டு 8 ரவுண்டு 10 ரவுண்டு அடி காலையில் வந்து டான்னு 7 மணினா ஒரு ஆள் கரெக்டாக வந்துடும், 7:30 மணினா கரெக்டாக வந்துடும். நான் லேட்டாக போனோம்னா ஓஹோ நம்ம லேட்டுன்னு நினச்சிக்கலாம். ஏன்னா அவர் முன்னே என்ன பண்ணிருப்பாரு. அப்போ யோசிப்பார், எல்லாம் செய்யுது, ஆனால் எல்லாமே அவிசுவாசமும் உலகத்துக்குரிய காரியத்தை என்ன பண்ணுது, பேசிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் இருக்கிறேன், நான் என்ன பண்ண அங்கே போய் நின்றுட்டு யோசிச்சு பாருங்களேன். இது பெரிய சவால் தான் இல்லையா? அவன் இதை மட்டும் பேசிட்டு இருக்கிறான், இவங்க இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க, நான் எதை பற்றி பேசிட்டு போகிறது? உண்மையா நான் அன்னி பாஷை பேச ஆரம்பிச்சிருவேன். நாம் அட்டி பேசிக்கிட்டே என்ன பண்ணுவேன், நடப்பேன். இல்லை இப்போ தான் நாங்கள் 2 பேரும் போகிறோம், அதுக்கு முன்னாடி நான் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். இப்போ சிஸ்டர் வராங்க சாயந்தரம் ஆனால் அவங்க நாங்களும் ஒரு 3 ரவுண்டு அடிக்கிறோம் வாக்கிங்கு. தொடர்ந்து ஈவினிங் ஆனால் போயிடுறோம். 8 மணின்னா அங்கே இருப்போம். கரெக்டாக 1 மணி நேரம் 9 மணிக்கு விசில் அடிச்சிருவான் அவன். கரெக்டாக வெளில அனுப்பிவிட்ருவான், கேட்டை பூட்டிடுவான். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ உலகத்தில் வேற ஆங்கிளில் போய்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நாம் வேற ஆங்கிளில் போயிட்டு தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும், பிரியமானவனே,
உன் ஆத்துமா மனது எண்ணங்கள் எந்த அளவுக்கு சத்தியத்தில் நிறைஞ்சு இருக்குதோ அந்த சத்தியம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் கண் முன்னே பார்க்க முடியும். ஆமென். அவர் தான் சொல்கிறாரு, இந்த சத்தியத்தில் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு. பவுல் என்ன பண்ணுறாரு? நான் சந்தோஷப்படுறேன். ஏன் சந்தோஷம் தெரியுமா? இந்த உலகத்தில் சத்தியத்தின்படி நடக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் அந்த கொஞ்சம் பேரில் நீங்களும் நானும் காணாம ஒன்றும். அப்போ அங்கே இப்போ சொல்கிறாரு, காயுவே உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுப்பா. இந்த உலகத்தில் சத்தியத்தில் நடக்கிற கொஞ்சம் பேர், அதில் நீ ஒரு ஆளாக இருக்கிற. அதனால் இன்னும் நீ வாழணுமா, இன்னும் நீ முன்னேறணுமா, இன்னும் மனதுக்குள்ளார சத்தியத்தை போட்டு அரைச்சி போட்டு என்ன பண்ணு. இன்னைக்கு நீங்களும் நானும் முன்னேறுவதற்கு கர்த்தர் வேறு எந்த வழியும் வைக்கவே இல்லை. விசுவாசத்தை தவிர எந்த வழியும் இல்லை. தேவனுடைய வார்த்தை தவிர எந்த வழியும் இல்லை. ஆமென். வேறு எந்த வழியாக இருந்ததுன்னா நாங்களும் அதை யோசித்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் சபைக்கு வரவே வேணாம், நானே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு அங்கேயே இருந்துன்னு சொல்லிடலாம் இல்லையா? ஆனால் அங்கே சொல்கிறோம் காலையில் 10 மணிக்கு வா, சாயந்தரம் 6 மணிக்கு வா. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வரும்போதெல்லாம் இல்லையா, தேவனை தேடுறேன், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு பலன் அளிப்பாருன்னு வரேன். எத்தனை பேர் பலன் அளிக்கணும்னு வர்றது இல்லை? ஒருவேளை ஆண்டவருக்கு எதாவது பலன் கொடுக்கலாம் வந்தோமா? சில பேர் அது வேற, ஆண்டவர் கோச்சிக்கு போகிறாரு. ஆண்டவர் ஒரு நாள் கோச்சிக்க மாட்டாருங்க. சிஸ்டர் சொன்ன பாரு, மனம் வருந்துவார், இன்னும் விலங்கலை பாருன்னு நினைப்பார தவிர வேற எதுவும் நினைக்கவே. அப்போ முடிவு பண்ணும், தேவனை தேடுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் விசுவாசிக்க வேணும். அப்போ விசுவாசத்தில் நீங்கள் மூவாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளார வர வர உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக வைத்திருக்க எல்லா ஆசீர்வாதம் என்ன பண்ணும், நிறைவேறும். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அதை தான் சொல்லுவேன், என் மனது எண்ணம், என்னுடைய மனதில் தேவனுடைய வார்த்தைகள் நிறைஞ்சி இல்லைன்னா என் வாழ்க்கையில் நான் குறைவை என்ன பண்ணுவேன். கேட்டிருக்கீங்களா? மெசேஜெல்லாம் கேட்டால் தானே தெரியும். நம்ம நினைக்கிறோம், ஏன் நமக்கு குறையா இருக்குது, ஏன் இப்போ நானே நினைப்பேன், ஏன் எனக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, ஏன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது அப்படின்னு நான் யோசிக்க மாட்டீங்களா? இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, 10 வருஷம் அப்படியே இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? சத்தத்தை காணும். ஒன்றும் 11 வருஷம் செய்வீங்களா? ஆமாம், இந்த வேலை வேணாம், ஒன்றும் வேணாம் நினைப்பேன். ஏன்னா அப்படியே தான் இருக்குது. அப்போ அதை வேலை வேணாம் போகிறது இல்லை, நான் என்ன செய்யறது, இன்னும் நான் என்ன செய்யறது, அப்படி யோசிக்கும் போது நான் மேலே வரவேன். அப்போ நானும் யோசிச்சேன், என்ன செய்யறதுன்னு சொன்னார். எப்பா, உன் மனது எண்ணம், உன் மனதில் தேவனுடைய வார்த்தைக்கு வறட்சி இருக்குது. என்ன இருக்குது? வறட்சி இருக்குது. சொல்லி கொடுத்தா இல்லையா? நமக்கு தாகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறது, தாகம் தீர்ந்துருது. ஆமாம் தானே? ஆனால் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற தாகம் ஒன்றும் நிறைவேறவே மாட்டேங்க. அது நிறைவேற நம்ம நினச்சிட்டோம், அவ்வளோதான் போட்டிருக்கு, ஆண்டவர் நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்படிலாம் இல்லை. நான் தேவனுடைய வார்த்தையில் வறட்சி இல்லாமல், அதாவது தரித்திரம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேனாவே என் தரித்திரம் என்னை விட்டு என்ன பண்ணுறோம், நீங்கிடும். ஆமென். இதுவரை ஆமென் சொல்லுது. அப்போ நீங்களும் நானும் ஒன்று முடிவு பண்ணணும், ஆண்டவரே என் ஆத்துமா தேவனுடைய சத்தியத்தில் நிறைஞ்சிருக்கணும், அதை நான் என்ன பண்ணணும், பேசணும். என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் இங்கே இருந்துட்டீங்க, ஆத்மா வாழ்கிறது பிறகு எல்லாத்தையும் வாழ்ந்திருப்ப அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆமேன்னு சொல்லிடுறீங்க. இப்போ இங்கே மட்டும்தான் அது நிறைவேறும். வீட்டுக்கு போனால் என்ன பண்ணாது? வீட்டுக்கு போனால் தான் பிரச்சனை என்ன பண்ணும், ஆரம்பிக்கும். வீட்டுக்கு போனால் என்ன பண்ணும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அங்கே ஒன்றும் என்ன பண்ணாது, இருக்காது. இப்போ நம்ம எங்கே பேசணும், ஆனால் எங்கே தான் பேசுகிறோம், இங்கேயே பேசிட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் எங்கே தான் பேசணும் இல்லைங்களா? இப்போ சம்பாதிக்கணும்னு வச்சிங்களேன், ஆமாம் தானே? எங்கே போனால் சம்பாதிக்கணும், வேலைக்கு போனால் அது வேலை செய்யணும் இல்லையா? இப்போ அவன் பண்ணுறான், வீட்டிலலாம் நல்லா தான் இருக்கிறான், அங்கே போனோன்னே ஒரு மாதிரி ஆயிடுறான். இப்போ அங்கே ஒரு மாதிரி ஆனதால அங்கே சரியான வேலை அவனுக்கு அமையவே. அப்போ என்ன பண்ணுறான், அதெல்லாம் ஒன்று அப்படி தான் போட்டு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க, மாற்ற. அப்போ இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, ஒரே குறைவாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கே எதை பார்க்குறோமோ அதை தான் பேசிடுவோம். எதை பேசுகிறோமோ அது வந்துடுது. அப்போ நாமளே சிலதை தீர்மானித்து நாமளே பேசிடுறோம். பேசுனதால வருமானு தெரியல, வந்துருச்சே. என் வாழ்க்கையில் வறட்சி வந்துருச்சு, ஏன் வந்துச்சு? என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு, ஏன் வந்துச்சு? அப்படின்னா அந்த பிரச்சனைக்குரிய காரணரா நானே இருந்து நானே பேசிட்டேன். இல்லை, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபரன் சந்ததி என்ன பண்ணுறாங்க. அப்போ விசுவாசத்தை மார்க்கத்தார நான் இருக்கிறேன், ஆனால் விசுவாசத்தில் பேசாத மார்க்கமாக என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். அப்போ நான் பேசாமல் விட்டுதால அது என்ன பண்ணல, அது எனக்கு வரவே இல்லை. அப்போ வராமல் போனதால எனக்கு ஆசீர்வாதமும் குறைவாக என்ன பண்ணுது. அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணும், என் மனது எண்ணம் எல்லாத்திலும் தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருக்கணும். நிரம்பி இருந்தால் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், அது
சொல்ல முடியலங்க. நம்ம சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். ஆனால் ஆப்பையில் வரலன்னா சட்டியை போட்டு உடச்சி புண்ணியம் இல்லை. என்ன சட்டி இது அப்படின்னு போட்டோம்னா புது சட்டி நம்ம தான் வாங்கணும். ஆனால் அதில் ஏதாவது போட்டோம்னா சட்டியில் என்ன பண்ணும்? அப்போ இன்னைக்கு நான் என் மனது எண்ணத்துக்குள்ளார தேவனுடைய வார்த்தை ஆதிக்கம் செலுத்தலை. அது எனக்குள்ளார அது வேலை செய்ய விடலை. அது வேலை செய்யாதபடி பிசாசு ரெடியாக என்ன பண்ணுறான் இல்லைங்களா? அந்த 4 நேரம் திரும்ப நாலு நிலத்தை பற்றி சொல்கிறோம் இல்லையா? பிசாசு என்ன பண்ணுறான்? எடுத்து போடுறான். வார்த்தை என்ன பண்ணுறான்? அப்போ எப்படி எடுத்து போடுறான்? அவன் எடுத்து போடுறதில்ல, நம்மளை வச்சு எடுத்து போட்டுறான். எப்படி எடுத்து போடுறான் தெரியுமா? இது ஒன்றும் இந்த ஊரில் நமக்கு வேலை செய்ய முடியாது, இது சாத்தியம் இல்லை. நான் அப்படி தான் சிங்கப்பூரில் போகும்போது முதல் வேலைக்கு போய் நல்லா முன்னேறிண்டு வேலைக்கு போகிறேன். அந்த கம்பெனியில் போனவனே போய் இந்த கம்பெனிக்கா வந்த அப்படின்னு நான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அவன் சொல்ல அப்போ அங்கே அப்படி தான் பேசுவாங்க அந்த ஊரில். பாடாவதி கம்பெனி அப்படின்னா மோசமான கம்பெனி அர்த்தம். அந்த பக்கம்லாம் அந்த புதுக்கோட்டை பக்கக்காரெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. பாடாவதி பாடாவதி பாடாவதிம்மா. பாடாவதி கம்பெனி இருக்குதுல மோசமான கம்பெனின்னு சொன்னான் பாருங்க. நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், உடனே ஊருக்கு தானே போகணுன்னு. என்ன பண்ணிட்டேன்? ஊருக்கு தான். இந்த கம்பெனி நம்ம முன்னேறவே முடியாது போல் இருக்கு, சொல்லிட்டான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை முயற்சி பண்ணுறது நிறைய செஞ்சு பார்க்குறேன். ஆனால் எங்கே தான் போகணும்? ஊருக்கு தான் போகணும். டேய் நான் ஊருக்கு போகிறேன்னு கேட்டேன்னா 2 வருஷம் கழிச்சு தான் ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டான். எவ்வளோ போகணும்? அப்போ 2 வருஷம் எப்படி போயிருக்கும் பாருங்க, கடுமையானது. அப்புறம் நான் முடிவு பண்ணி கொஞ்சம் அறிவும் வந்துடுது. அங்கே போனோம், நிறைய பேரை பார்க்குறோம், போகிறோம் இல்லையா, எந்த கம்பெனியில் போகலாம், எவ்வளோ சம்பளம், பேசி கீச்சு அடுத்து போகிறோம் பாருங்க. நல்ல கம்பெனி போனால் அடுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் சிங்கப்பூர் விட்டு வர வரைக்கும் நான் எனக்கு சொன்னான் பாரு ஒருத்தவன், அதே கம்பெனியில் இருக்கிறான். இன்னும் என்ன அனுப்பிட்டான் ஊருக்கு, ஆனால் அவன் இருக்கிறான். இப்படி தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை பிசாசு எடுத்து போடுறான். ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிடுறான் நம்மக்கிட்ட, நம்ம அதுதான் சரின்னு முடிவு பண்ணிடுறோம். இந்த ஊரில் பிழைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிழைக்க முடியாது போல் இருக்கு. ஆமாம்ல, நமக்கு கஷ்டம் என்ன பண்ணுது? பிரச்சனை இருக்குது. ஓஹோ, இந்த ஊரில் பிழைக்க முடியாது. அப்போ பிழைக்க முடியாது என்ன பண்ணுறது? ஊரை காலி பண்ண முடியலையே. ஊரை காலி பண்ணவும் முடியலையே. வேற எந்த ஊருக்கு போகிறது இல்லையா? ஆனால் எந்த ஊருக்கு போனால் எங்கே தான் வரணும்? திரும்ப இந்த ஊருக்கு தான். அப்போ பிசாசு தேவையில்லாத காரியத்தை நமக்குள்ளார போட்டு அதில் நம்முடைய மனம் அதை இணைஞ்சு இல்லாதபடி நம்ம மனது அங்கேயும் எங்கேயும் அதையும் இதையும் யோசிச்சுட்டு அப்புறம் எதெல்லாம் நமக்கு வெறுப்பாக இருக்குதோ, நமக்கு எதெல்லாம் சாதகம் இல்லாமல் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வோம். நம்ம கீழே பெருமாள் அடிக்கடி சொல்லுவோம், இந்த ஊரில் தண்ணி இருக்காது, அது சாதகம் இல்லையா? இந்த ஊரில் தண்ணி இருக்காது, இந்த ஊரில் 2 வாரம் தான், மாதத்தில் வருஷத்தில் 1 முறை தான் விவசாயம் பண்ண முடியும். இதுதாங்க நீதி. யோசிச்சு பாருங்க. இப்போ அப்படிதான் நீதி. ஆனால் ஜனங்கள் அதிலும் வாழறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க? அப்போதான் நானே யோசிச்சு பார்க்குறது, இங்கே தண்ணி இல்லை, ஆனால் விவசாயம் வருஷத்துக்கு 1 தடவை தான், ஆனால் அங்கே வாழ்கிறாங்க ஜனங்கள். இப்போ அந்த ஊர் மாத்திரம் பக்கத்து ஊர் இருக்குது இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம் அவங்கெல்லாம்? உடனே இந்த கீழப்பரம்பைங்க இருக்கிற ஊரை எல்லாத்தையும் நாங்கள் காலி பண்ணிவிட்டு இந்த ஊரே நாங்கள் டிசால்வ் பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போகிறோம்னு சொல்லிருக்கணும். ஆனால் இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டு தான் முடியாமல் அங்கே இல்லை, மாறாமல் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நிற்க வச்சிருக்குது. இன்னைக்கு சொல்கிறேன், ஒருவேளை அந்த விஷயம் உங்களை தோற்கடிச்சா கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ள வந்துட்டிங்கன்னா அங்கே ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. எதோ ஆமென் சொல்றது. அப்போ நீங்கள் முடிவு பண்ணணும், இன்னைக்கு கர்த்தாவே என் மனது எண்ணம் தேவனுடைய வார்த்தையால் வாழ, அந்த சித்தத்துக்குள்ளார வர, அந்த விருப்பத்துக்குள்ளார வந்து உங்கள் சத்தியத்துக்குள்ளார நான் வரேன் ஆண்டவரே. வரும்போது எனக்கு விடுதலை, எங்கே இருந்தாலும் விடுதலை. அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றது. அவ்வளோதான் நான் நினைக்கிறது. இப்போல்லாம் நினைக்கிறது, சிங்கப்பூரில் எப்படிலாம் வாழ்ந்தோமோ அதே போல் இந்த ஊரில் வாழ சத்ததே காணுமே. அல்லேலூயா. நீங்கள் என்ன ஊர் பாருந்தீங்க? பக்ரீனில் இருந்த மாதிரி தம்பி இந்த ஊரில் இருப்பார். அவர் நினைக்கிறார், நான் எப்போ பக்ரீன் போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறான்னு தெரில. இப்போ நாம் என்னன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம போகிறோம், வேலை செய்கிறோம், தப்பு கிடையாதுங்க. ஆனால் அந்த ஊர் மாதிரி இங்கேயும் வாழ முடியுங்கிற எண்ணம் என்னைக்கு வருகிறதோ அப்போ தான் நிற்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா இப்போ நான் இப்போ சிங்கப்பூரில் இருந்தால் கூட என்ன பண்ணுறோம், கடைசியாக
இந்த ஊர் வந்து தான் ஆகணும் இல்லைங்களா? நம்ம அந்த ஊரில் பிஆர் வாங்குறோம், அது அது வேற. ஆனால் இங்கே வந்து தான் ஆகணும். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்னெல்லாம் முன்ன கேட்டிருந்தானா, ஆஹா வேணாண்டா திரும்ப எப்படா, ஏன்னா வெளிநாடு போயிட்டு இங்கே வந்து இருக்கவே மாட்டாங்க. இருந்தால் அப்படி டூரிஸ்ட் விசா 1 மாதம் 2 மாதம் அவ்வளோதான். விசா முடிஞ்ச உடனே அதுவும் வரும்போதே நோட்டோட தான் வருவோமா, அந்த நோட்டு செலவாகிட்டே என்ன பண்ணும், நோட்டு செலவாகிட்டே இருக்கும். செலவு ஆகுதே முடியறதுக்குள்ளார போயிங்க. அங்கே முடிஞ்சு விட்டு போயிட்டோம்னா ஒரு புள்ள மதிக்க மாட்டான். ஒரு புள்ள என்ன பண்ண மாட்டான், நம்மளை என்ன நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டான். ஏன்னா அவ்வளோதான் விஷயம். அப்போ யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் அங்கே போயிட்டு நான் என்ன ஊரில் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியாது. ஆஹா ஊர் பக்கம் போயிடவே கூடாது, போகலாம் பார்க்கலாம், திரும்ப என்ன பண்ணணும் வந்துடணும், இதுதான். ஆனால் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு இந்த ஆண்டவர் நம்ப ஆரம்பிச்சோமோ, அப்போ தான் தைரியமே வந்துச்சு. எங்கே இருந்தாலும் வாழ வைக்க முடியும். ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும் அந்த இயேசு வாழ வைப்பாருன்னு. ஹல்லேலூயா. ஆனால் வந்த உடனே அப்படியே அப்படியே அந்த ரஜினிகாந்த் படத்தெல்லாம் பார்ப்போம்ல, அப்படியே நடக்கும்போதே கார் வந்துடும், நடக்கும்போதே வீடு வந்துடும், தெருவே மாடி ஆகிடும் இல்லையா? அவன் வேணா மாடி கட்டிவிட்டான், ஆனால் வேற எவனும் மாடி கட்டின மாதிரி தெரியல. ஆனால் வந்த உடனே பயங்கரமாக அவன் தான் வந்தேன். இப்போ நான் சொன்னல, சிங்கப்பூரில் போய் நீக்குரேஷன் சர்ச்சுக்கு போனோம் பாருங்க. முதல்ல கிங் ஆஃப் குளோரி சர்ச்சுக்கு போய் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ கொஞ்சம் அறிவில் வரும்போது வேற ஒரு சர்ச்சுக்கு போனோம் பாருங்க. அது பெரிய சர்ச்சு, நீக்குரேஷன் சர்ச்சு. இப்போயும் ஆன்லைனில் பயங்கரமாக போயிட்டு இருக்கோம். அங்கே போனோம் பாருங்க. அதை பார்த்த உடனே ஊருக்கு போனோம்னா இந்த மாதிரி தான் சபையை கட்டணும், வேற மாதிரி கட்டவே கூடாது அப்படின்னு பயங்கர பிளான். எனக்கு அப்படியே புல்ல அரிச்சிச்சு. எப்படா ஊருக்கு வருவோம், எப்படா கட்டுவோம். நீங்க நம்புறீங்களா? இல்லை, எங்கே போனாலும் இன்னைக்காவது 1 ஏக்கர் இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் 10 ஏக்கர் தான் போய் பார்ப்போம். ஆமாங்க, ஒன்றுமே இருக்காது. நம்ம அந்த பூநகரி பக்கம்லாம் போய் ஒரு ஆளை போய் பார்த்து அவன் சொன்னான், இங்கேருந்து அது வரைக்கும் நம்ம இடம் தாங்க, உங்களுக்கு தாங்கண்ணா. ஆமாம். அப்போ பார்த்துங்க, திடீர்னு போய் பார்த்தோம்னா ஒரு நாள் வெள்ளை காடாயிடுச்சு. நாங்கள் வந்த நாட்களில் வெறும் தண்ணியாக, என்னைய வெறும் தண்ணியாக நிற்குதுன்னு கேட்டவன, இல்லைங்க இந்த மழையால் தண்ணி நிற்குது சார், அப்புறம் மழை நின்று போச்சுன்னா நல்லா நிலம் இருக்குன்னு சார்ன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த உலகத்துக்கு வந்து இங்கே இருக்கிற பாஸ்டரோட இன்றைக்கு கூடணும் பாரு, சோத்திரம் சொன்னோம் பாருங்க, அன்னையிலேருந்து நமக்கும் அது வந்துருச்சு. இது முடியாது, இது சாத்தியம் இருக்காது, இது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு நம்ம ஊழியத்துக்குன்னு போகிறது அந்த பக்கம் போனோமா, அங்கே அதை விட வறட்சி. அப்போ வாய்ப்பே இல்லை போல் இருக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை விட நாம் அப்போல்லாம் பிரசங்கம் பயங்கரமாக பேசுவோம், விசுவாசத்தில் பயங்கரமாக பேசுவேன். ஏன்னா எப்படியாவது மல்ல கடிச்சு ஈர்த்து கடாச்சிடணும், வாழ்ந்து முடிச்சிடணும் அப்படின்னு தான் இருந்தேன். அன்னைக்கு அவ்வளோ உறுதியாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன், அன்னைக்கு அந்த உறுதியாக இருந்ததால தான் இந்த 12 வருஷம் முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு 12 வருஷம் 13ஆம் வருஷத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு சொல்லுவாங்க அதை சொல்கிற விஷயம் எங்கள் காதுக்கு வந்துடும். வந்தோடனே இவர் போயிருக்கிறாரு, இது சிங்கப்பூர் நினச்சிட்டு போயிருக்கிறாரு கீழப்பரம்பிக்கு. அது கீழப்பரம்பு, இது சிங்கப்பூர் இல்லை, இது சிங்கப்பூர் இல்லை. போன மாதிரி அவர் திரும்பி வந்துடுவார். வந்துட்டு மூட்டை முடிச்சு கட்டி எங்கே போவார், சிங்கப்பூருக்கு அவர் போயிடுவார். அப்படி தான் சொன்னாங்க எங்களுக்கும். ஐயோ அப்படிதான் இருந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிதான் இருந்துச்சு. ஓஹோ, அவங்க சொன்னதெல்லாம் நிஜம் போடுறா சாமி, நம்ம வந்ததே தப்பு போடுறது அப்படிதான் யோசிச்சேன். அப்போ அழைப்பு தப்பு போட்டிருக்கு அப்படிதான் சொல்கிறாங்க. இப்போ உங்களாம் நாங்கள் அழைக்கப்பட்டக்குன்னு சொல்கிறோம். நான் சபைக்கு போய் உக்காந்தேன், உனக்கு அழைப்பு இருக்கா தம்பின்னாரு. என்ன நான் ஆமாம், விசுவாசத்தில் நின்று நான் ஆண்டவருக்காக ஊழிச்சேன்னு அழைக்கப்பட்டு குடும்பம் வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து தவறான ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இங்கே இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஏடா சிங்கப்பூர்ல வந்த பிறகு சொல்கிறாரா அவரு, அங்கேயே சொல்லியிருந்தா கூட என்ன பண்ணிக்கலாம். அப்படி தான் சொன்னாங்க, உனக்கு அழைப்பே இல்லைன்னாங்க. என்னெல்லாம் உனக்கு அழைப்பு கிடையாது, அதுவும் ஊழிய அழைப்பு இல்லவே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நம்ம தவறாக வந்துட்டோமோ. அப்புறம் உடனே ஜெபம் பண்ணி என்னை ஆவிக்குரிய தகப்பன்ட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, எவன் சொன்னது ஒன்று அழைப்பு இல்லைன்னு அப்படின்னாரு. இப்படி தான் கிடையாது, எவன் சொன்னது அவன் சபைக்கே போவாத அப்படின்னாரு. ஆமாங்க, அவன் சபைக்கே போவாத. அழைப்பு என்பது தேவன் கொடுக்குற அழைப்பு, ஒரு மனுஷன் கொடுக்குற அழைப்பு இல்லை. அப்போ தான் கலா தெரியறது படினார். என்னை வேதத்தை நடத்தணும், கலை தெரியாது. மனுஷரால் மல்ல, மனுஷன் மூலமாய் அல்லன்னு ஒரு வசனம் எடுத்த உடனே படிச்சுட்டா விளங்கிச்சான்னு. என்ன விளங்குச்சு?
உன்னை வந்து நான் அழைக்கல, உன்னை ஊர் அழைக்கல, உன்னை தேவன் அழைச்சிக்கிறார். அது தெரிஞ்சு அந்த ஊர்ல இரு. டிக்கெட் போட்டு சிங்கப்பூருக்கு வந்துருனாரு. என்ன சிங்கப்பூர் வந்துரு, நீனாச்சு, உன் வேலையாச்சு, உன் குடும்பமாச்சு. ஆண்டவர் அழைச்சிருந்தாருன்னா அங்க இரு அப்படின்னாரு. அப்புறம் நான் ஜெபம் பண்ண, திரும்ப காணாம திரும்ப என்னப்பா, அப்புறம் திரும்ப ஜெபம் பண்ணி, அப்புறம் அதை உறுதி பண்ணி, அப்புறம் திரும்ப 2 பேர் இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் உலகம் இங்கேருந்து நம்மளை திறத்தை தான் பார்க்கும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை திரும்ப திரும்ப நம்ம நிற்க தான் வைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ இந்த ஊரில் வாழ முடியுமா? விஷயத்துக்கு வரும். யார் வாழ வைக்கிறது? இந்த ஊரில் வாழ முடியும். சிங்கப்பூருக்கும் அவர் ஆண்டவர் தான், இந்த சிதம்பரத்துக்கும் அவர் ஆண்டவர் தான். லூயா. இது விளங்குறது ரொம்ப நாளாச்சு எனக்கு. இது விளங்குறதுக்கு நீங்களாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு விளங்குறது இல்லை, எனக்கு விளங்காது சில நேரத்தில். மனைவிட்டாராம் பிரச்சனை வரும். ஊன்னு கேட்டேப்ப என்னன்னு கேட்பா, திரும்ப சொல்ல தெரியாது. வந்து என்ன தான் கேட்டேன்பா அப்படின்னா நமக்கு விளங்காதுன்னு அர்த்தம். நான் கேட்கும்போது எப்படி இருக்கும், கேட்கலான்னு கேட்கலையா அப்படின்பா. நானும் ஊன்னு போட்டு தள்ளிட்டோம் பாரு. சரி என்ன சொல்லும்பா. ஐயோ டக்குன்னு என்ன பண்ணுறாத, நம்ம ரொம்ப கொஞ்சம் டியூப் லைட்டு டக்குன்னுலாம் கேட்டுறாத, டக்குன்னு ஸ்பார்க் அடிக்காது. ஆனால் கர்த்தர் பாருங்க, அடிச்சு வெளிச்சத்தை கொடுத்து நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் என் அழைப்பு, இதுதான் என் வேலை. இந்த வேலையை நான் மனரமையாக என்ன பண்ணும் செய்யணும், சந்தோஷமாக செய்யணும். என்ன இருக்குதுன்னு பார்க்குறதில்ல, என்னோட யார் இருக்கிறான்னு பார்க்கணும். எத்தனை ஆமேன்னு சொல்கிறது? அல்லேலூயா. அதில் நீங்களும் நானும் பொட்டி கட்டிட்டு போகிற ஆள் கிடையாது. நான் பொட்டி கட்டி தூக்கிட்டு போனவொடனே ஈசாக்க சொல்கிறார், எப்பா நீ இருப்பா, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேங்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆமேன்னு சொல்கிறது? ஏன்னா நமக்கு வந்து தீர்வு என்ன தெரியுமா, இங்கேருந்து போனால் தீர்வாயிடும், அங்கேருந்து போனால் தீர்வு, இதை செஞ்ச தீர்வு இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் தீர்வு. அல்லேலூயா. அப்போ தான் முடிவு பண்ணேன், சிங்கப்பூர் போல் இங்கே நான் இருக்க முடியும். சிங்கப்பூர்லேயும் அவர் தான் ஆண்டவர், இங்கேயும் அவர் தான் ஆண்டவர். அங்கே காட்டுன விதம் வேற, இங்கே காண்பிக்கிற விதம் வேற ஒன்றும் கிடையாது. அங்கே நாங்கள் பார்த்த விதம் வேற, இங்கே பார்க்குற விதம் வேற. அப்போ யார் தான் காண்பிக்கிறதுன்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, ஒன்றை வச்சு தான் நான் காண்பிக்க போகிறேங்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், உங்கள்கிட்ட 100 ரூபா காசு இல்லை, அக்கௌண்ட்லேயும் இல்லை, 100 ரூபா காசு இல்லை, உங்கள் மனது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பேசுவோம்னா யார்ட்டையும் கடுவு போட்டால் புரிஞ்சிடும். கடுவு போட்டோம்னா அப்படிதான் இருப்போம் இல்லையா? ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட 100 ரூபா கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? வச்சிருன்னு தான் சொல்கிறேன், எப்படி இருக்கும்? ஆனால் 100 ரூபா என்ன பண்ணுது? பரவாயில்ல, அண்ணன் 100 ரூபா சொல்லிக்கலாம், ஏதோ ஒன்று வரும் இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், என்னோட கர்த்தர் இருக்கிறார், அதுதான் எனக்கு ஆதாரம். அது இருக்குது, அது இருக்கிறதால நான் மேலே என்ன பண்ணுவேன். அப்போ யோசிச்சு பாருங்க, வறட்சியா பார்க்குறீங்களா, என்னோட கர்த்தர் இருக்கிறார், அதுதான் எனக்கு ஆதாரம், அதான் எனக்கு சோர்ஸு. அப்போ என்கிட்ட என்ன இல்லைங்கிறது இல்லை, என்னோட இருக்கிறவர் யாரு? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ அந்த சத்தியத்தை எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் இப்போலாம் எடுக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் நான் விசுவாசிக்கிறேன். அதை பேசிக்கிட்டே இருப்பேன், அதை ஓயாமல் என்ன பண்ணுவேன், பேசுவேன். அப்படியே படுத்துக்கிட்டு பேசுவேன், நின்றுக்கிட்டு பேசுவேன், நடக்கும்போது பேசுவேன். ஏன்னா நான் ஜெயிச்சே ஆகணும். நான் ஒன்று திரும்ப கொஞ்சம் பொட்டி கட்ட, நான் மட்டும் நான் பொட்டி கட்டி போயிடுவேன். என் பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது. எங்கள் அக்கா சொல்லுவாங்க, நீ போறியா உன் புள்ளி சேர்த்து என்ன பண்ணுவேன், இட்டுட்டு போ. நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா? இல்லை இப்போ நான் இருக்கதான் என் பிள்ளைய தாக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் இல்லைன்னா தாக்கு பிடிக்குமா? அதெல்லாம் அப்பா நீ எங்கே போறியா, உன் பிள்ளை என்ன பண்ணுற, தாக்கு பிடிக்க யாரும் முடியாதுங்க. அது யாராக இருந்தாலும் முடியாது. என் பொண்டாட்டி சொல்லுவா, எப்பா நீ போகும்போது என் பிள்ளைய கூப்பிட்டு போங்கிறா. இப்போ அவளே ஏன்னா தாக்கு பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது அப்படிதான். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க போகுது. அல்லேலூயா. என்னை விட்டு அவர் விலகவே மாட்டார், என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை உயர்த்துகிற தேவன், என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். இந்த சத்தியத்துக்குள்ளார என் மனது என்னங்க நிறைஞ்சிச்சுன்னா எல்லாம் நிறையும், எதுவுமே குறைவை பார்க்கவே முடியாததான். 2 Corinthians 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகலாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப சகலவித கிருபையும் கர்த்தர் பெருக பண்றாராம். ஏன் பெருக பண்றாராம்? ஒன்று, எல்லாவற்றையும் சம்பூர்ணமா இருக்கணும். என்ன பண்ணும்?
சகலவித கிருபை எதுக்கு பெருக பண்றாரு? எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கணும். அடுத்தது சகலவித நற்கிரியைகளும் பெருகணும். சகலவித, அப்ப யோசிச்சு பாருங்க, ஒண்ணு சம்பூர்ணமா இருக்கணும், ரெண்டாவது எல்லா நற்கிரியைகளும். இப்ப என்ன என் மூலமாக ஒரு நற்கிரியைகள் நடந்துகிட்டே என்ன பண்ணும்? நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கணும். அதற்காக கர்த்தர் என்ன பண்றாரு? முதல்ல சகலவித கிருபை எனக்கு பெருக, சத்தத்தை காணுமா? அப்ப சகலவித கிருபையும் பெருக செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். எதற்காக வல்லவராய் இருக்கிறார்? நான் எல்லாத்தையும் சம்பூர்ணமா இருக்கணும். சொல்லுங்க பக்கத்தால, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கணும். அப்ப இன்னைக்கு நான் வாழ்க்கையில எது சம்பூர்ணமா இல்லை, ஆனா அவர் சொல்றார் சம்பூர்ணமா இருக்குன்னு. அதுக்காக கிருபையை கர்த்தர் என்ன பண்றாரு? அப்ப என் மனதில் என்ன இருக்கணும்? நான் என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு இல்லை இருக்கிறது இல்ல, சகலவித கிருபையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். எத்தவர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்க. சகலவித கிருபையும் பெருக பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். நான் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாயும் எல்லாவற்றிலும் நற்கிரியை செய்யும்படியாய் தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். அப்ப ரெண்டு காரியம் நம்மகிட்ட நடக்கும். ஒன்று, நான் எல்லாவற்றிலும் இருப்பேன், அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு நற்கிரியைகளை நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு ஒரு காரியத்தை ஒருத்தவங்களுக்கு ஏதாவது நீங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? உங்களால எடுத்து செய்ய முடியும். அல்லேலூயா. துர்க்கிரியை இல்லை, நற்கிரியைகள். ஒருத்தவங்க ஒரு குடும்பம் வாழ முடியல, ஒரு குடும்பம் பிரச்சனை இருக்குது, ஒரு குடும்பம் தேவையில் இருக்குது அப்படின்னு சொன்னா அது எல்லாவற்றையும் தேவன் உங்கள் மூலமாக சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். எதோ ஆமென் சொல்லுது. இது மனதில் நிறுத்தணும். எதை மனதில் நிறுத்தணும்? சகலவித கிருபையும் கர்த்தர் எனக்கு பெருக பண்ணுகிறார். ஆமென். இதுல மனதை நிறுத்தி பேசணும். சகலவித கிருபையும் கர்த்தர் எனக்கு பெருக பண்ணு. ஏன் பெருக பண்றாருன்னா, நான் சம்பூர்ணமா இருக்கணும், சகல நற்கிரியை நான் பெருகணும் பண்ணும். எத்தனை ஆமென் சொல்லுது? ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் உங்களை கொண்டு வாழ வைக்க போறார். அல்லேலூயா. நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? கடன் வாங்குற நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கும்படியே கர்த்தர் என்ன பண்றாரு? நடத்துறார். பலவீனமா இருக்கிற நீங்கள் மற்றவங்களுக்கு பலப்படுத்துமே கர்த்தர் நடத்துகிறார். சுகவீனமா இருக்கிற நீங்கள் மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கும் நடத்துகிறார். அப்ப நீங்க முடிவு பண்ணும், இப்படிப்பட்ட வார்த்தைகள்ல இப்படிப்பட்ட சத்தியத்தை என் மனதுல நிறுத்தணும். என் மனதில் நிறுத்தும் போது அது என்ன பண்ணும்? அதுல இருந்து எல்லா நன்மையிலும் என்ன பண்ணும்? வந்துகிட்டே. எத்தனை ஆமென் சொல்லுது? அல்லேலூயா. சொல்லுங்க. சகலவித கிருபையையும் பெருக செய்ய தேவன் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். நான் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். ஆமென். எந்திருக்கலாமா?